பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களை சந்திக்கிறது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உங்களை அற்புதமாய் காத்து வழி நடத்துவாராக. ஃப்ரைடே நடக்கிற ஃபாஸ்டிங் ப்ரேயரை ஞாபகப்படுத்துகிறோம். அது மாத்திரமல்ல, ஞாயிற்றுக்கிழமை நமக்கு 3 ஆராதனை காலையில் இருக்கிறது. எல்லாவற்றிலிருந்து பங்கு பெறுங்கள், அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் 119வது சங்கீதம் 137வது வசனம். Psalms 119 verse 137. கர்த்தாவே நீர் நீதிபரர், உமது நியாய தீர்ப்புகள் செம்மையானவைகள். நான் சொல்லுகிறேன், அவர் யாருன்னா நீதி செய்கிற தேவன். ஒரு நீதிபரராக இருக்கார்னா ஒரு ஜட்ஜாக இருக்கிறார். அவர் செம்மையானவைகளை அவர் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் செய்வார். சில டைமில் இந்த நாளில் சில நியாயத்துக்காக நீங்கள் போராடி கொண்டு இருக்கலாம். சரியா, உலக பிரகாரமாக சில லேண்ட் இஷ்யூஸ் இருக்கலாம், ஃபேமிலி கோர்ட்டு காரியங்கள் இருக்கலாம், நிறைய காரியங்கள் இருக்கலாம். ஏதாவது ஒரு பிரச்சனையில் நீங்கள் ஒரு நீதியை தேடிக்கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஒரு நீதிபரராக இருந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுக்காக செம்மையானவைகளை செய்வார்கள். நீங்கள் தைரியமாக இருங்க, கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்கொள்வார். சோர்ந்து போயிடாதீங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நீதியான காரியங்கள், செம்மையான காரியங்கள் என்னவோ அது இந்த நாளிலே அவர் செய்து காட்டுவார். நம்மளாம் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, இந்த நாளிலே வேலை ஸ்தலத்தில் ஆண்டவரே இருக்கிற எல்லா போராட்டங்கள் அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒரு நீதிபரராக இருந்து நீங்கள் உங்களுக்கு நீதி செய்ய வேணுமா ஜெபிக்கிறேன். குடும்ப வாழ்க்கையில் ஒரு நீதிபரராக இருங்கப்பா ஆண்டவரே. பிஸ்னஸில் ஒரு நீதிபரராக, அந்த பார்ட்னர்ஷிப்புக்குள்ளதாக ஒரு நீதியான காரியம் நீங்கள் செய்யுங்கப்பா. எந்த ஒரு கசப்புகள் வெறுப்புகள் அங்கே வராதபடி பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. கொலீக்ஸ் மத்தியில் ஒரு நீதிபரராக இருங்க ஆண்டவரே. அந்த பிள்ளைகள் ஆண்டவரே இந்த நாளிலே எந்த விதத்தில் குற்றச்சாட்டப்படக்கூடாதப்பா. வேலை ஸ்தலத்தில் பொய்யான குற்றச்சாட்டுகளை அவள் விலைக்கு பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அவளுக்கு விரோதமாக எழும்புகிற அநியாயமான காரியங்கள் எல்லாம் விலைக்கு பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. வெளிநாடு செல்ல இருக்கிற எல்லா தடைகளெல்லாம் நீக்கி போடுங்கப்பா. இந்த பிள்ளைகளுக்கு இப்பொழுதே வழியெல்லாம் திறந்து கொடுங்க. அங்கே தங்கி இருக்கிற பிள்ளைகள், வேலை செய்கிற பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லாருக்கும் ஒரு நீதியான காரியத்தை செய்யுங்க ஆண்டவரே. எந்தெந்த இடத்துல அவர்களுக்கு ஆண்டவரே நீதி கிடைக்க வேண்டுமோ ஒரு நீதிபரராய் நீங்கள் இருந்த ஆண்டவரே, அவங்களுக்காக நீங்கள் கிரியை செய்யுங்கப்பா. அந்த பிள்ளைகளுக்காக நீங்கள் ஆண்டவரே வழக்காடுங்க. நீங்கள் அந்த பிள்ளைகளுக்காக பேசுங்க. நீங்கள் அந்த பிள்ளைகளுக்காக ஒத்தாசையாக நில்லுங்க ஆண்டவரே. நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரை காத்துக்கொள்ளுங்க, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒரு குறைவில்லாதபடி நீங்கள் நடத்துங்கப்பா. விசேஷமாய் இந்த நாளில் கிச்சன் பகுதி ஆசீர்வதிங்க. அதில் அப்பத்துக்கு தண்ணீருக்கும் எண்ணெய்க்கும் மாவுக்கும் ஒரு குறைவு இருக்கக்கூடாது. வேலை செய்கிற அந்த பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அந்த இடம் முழுவதுமாய் பாதுகாத்துக் கொள்ளப்படுவதாக இயேசுவின் ரத்தத்தை நான் தெளிக்கிறேன் ஆண்டவரே. நீரே கர்த்தாவே அந்த பிள்ளைகளோடு கூட இருந்து வழிநடத்த வேணுமா ஜெபிக்கிறேனப்பா. மகிமையான காரியங்களை செய்யுங்கப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே, பிஸ்னஸ் பண்ணுகிற எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. நல்ல லாபத்தை கொடுங்க. அந்த பிஸ்னஸில் இருக்கிற எல்லா போராட்டங்களும் விடுதலை ஆக்குங்கப்பா. எல்லா கடன் பிரச்சனையிலிருந்து ஜனங்களை விடுதலை ஆக்குங்கப்பா. ஆண்டகத்தை இந்த நாளில் பிரசவத்துக்கு போகிற பிள்ளை சுகத்தோடு பிள்ளையை பெற்றெடுக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டரே கத்தா வீடுகளில் கத்தா இருக்கிற பிள்ளைகளாண்ட நல்ல வேலைக்கு செல்ல உதவி செய்யுங்கப்பா. ஆண்டகத்தை எந்தெந்த கம்பெனியில் அப்ளை பண்ணியிருக்கிறாளோ இப்பொழுதே கால் ஃபார் லெட்டர் அங்கேருந்து வருவதாக எல்லா தட்டைகளெல்லாம் நீக்கி போடுங்கப்பா. தேவன் தாமே உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேணுமா ஜெபிக்கிறேன் ஆண்டரே. இதனால் பர்த்டே வெட்டிங் ஆனிவர்சரி கொண்டாடுகிற எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிங்கப்பா. வருஷத்தை நன்மையை முடி சூட்டுகிற தேவன் இந்த ஆண்டு ஒரு நன்மை நிறைந்த ஒரு ஆண்டாக இருக்கட்டும், ஒரு சுகம் நிறைந்த ஒரு ஆண்டாக இருக்கட்டும், ஒரு பலன் நிறைந்த ஒரு ஆண்டாக இருக்கட்டும். எல்லாவற்றிலும் இந்த பிள்ளைகளை கூட இருந்து வழிநடத்த வேணுமா ஜெபிக்கிறேனப்பா. நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. சால்வேஷன் டிவி ஆசீர்வதிங்க. ஏசு திருச்சபை ஆசீர்வதிங்க. அநேக கொள்ளை பொருளான ஆத்துமாக்களை கொடுங்க. அநேக ஞானஸ்நானம் எடுக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே அந்த திருச்சபை கட்டுமான பணியில் தேவனுடைய கரம் கிரியை செய்வதாக. மனுஷ தயவை கட்டளையிடுங்க. ஆட்களுடைய பலனை கொடுங்கப்பா. எல்லா தேவையெல்லாம் சந்திங்க ஆண்டவரே. பெரிய தேவைகள் இருக்கிறது, எல்லாவற்றையும் நீங்கள் சந்திங்க ஆண்டவரே. தொடர்ந்து கரம் அற்புதமாய் நடத்தட்டுமாப்பா ஆண்டவரே. கர்த்தாவே பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த வார்த்தையில் நடக்கிற எல்லா கொடுகையும் ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. எல்லாவற்றிலும் தேவனுடைய கரம் வந்து வழி நடத்த வேணுமா ஜெபிக்கிறேன். ஜனங்களை கொண்டு வந்து ஆசீர்வாதமாய் மாற்றுங்கப்பா. மகிமையான காரியங்களை செய்யும். நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து கரம் கிரியை செய்வதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்க கூட இருக்கிற தைரியமாக இருங்க. எதை குறித்து கவலைப்படாதீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you.